கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதாக எழுதப்பட்ட வார்த்தைகளை கவனிக்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, நியாய தீர்ப்பு உண்டு என்கின்ற ஒரு சிந்தனை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எதையெல்லாமோ குறித்த திட்டத்தை ஆரம்ப காலம் முதலே நம்ம நியமித்து போடுகின்றோம். ஒரு திருமணம் எப்படி செய்யணும், எப்படிப்பட்டவங்களை திருமணம் செய்யணும், திருமணத்துக்கு பிறகு எப்படியெல்லாம் வாழணும், ஒரு பெரிய ஒரு கனவு. குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், அதனுடைய எதிர்காலத்தை என்ன படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூல், எந்த காலேஜ், எப்பேற்பட்ட ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு கொடுக்கணும், அதை குறித்ததான ஒரு பெரிய ஒரு திட்டம். ஒரு வீடு கட்டும் முன்பதாக அந்த வீட்டை எப்படி கட்ட வேண்டும், எந்த டிசைன், என்ன மாதிரியான ஒரு காரியம் என்று அதை குறித்து ஒரு பெரிய ஒரு திட்டம். இப்படி எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய தேவைகளை குறித்தும் நமக்கான காரியங்களை குறித்தும் ஆராய்கின்றோம், திட்டமிடுகின்றோம். அதை குறித்து பல தீர்மானங்களை எடுக்கின்றோம் இல்லையா? அதற்காக சேமிக்க வேண்டுமா, செலவு செய்ய வேண்டுமா, அதற்காக என்னெல்லாம் அதற்காக நம்ம முதன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், ஆயத்தம் பண்ண வேண்டும், இதையெல்லாம் நம்ம சரியா பண்ணுகின்றோம். இதற்காக உழைக்கின்றோம், பிரயாசப்படுகின்றோம். அதை குறித்த சிந்தையோடு கூட அந்த கோல், அதை நம்ம எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஓடுகின்றோமே. இது எல்லாமே இம்மைக்குரிய காரியங்கள். மறுமைக்குரிய காரியமான நம்முடைய நியாய தீர்ப்பை குறித்ததான அதற்கான திட்டம் எவ்வளவாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில. இந்த வாழ்க்கை எப்ப வேண்டுமானாலும் முடிந்து போகலாம். தேவனோடு கூட தேவ ராஜ்யத்துல நம்ம பங்கடைய வேண்டும். அதற்கு இந்த வாழ்க்கையை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்குள் போக, நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவதற்கான ஒரு தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள எப்படியெல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்பேற்பட்ட பாதையிலே நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், இருதயத்திலே எப்படி நம்ம சுத்த ஒரு மனசாட்சியா வாழ வேண்டும், கர்த்தருடைய கட்டளை என்ன சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழுகிறவன் எப்பேற்பட்ட குணாதிசயங்களோடு கூட இருக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தை இழந்து போகும்படியான சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கிறதா, அதை நான் மாற்ற வேண்டுமே, எப்படி மாற்ற வேண்டும், எதனை எனக்குள்ளே வைக்க வேண்டும், எதனை எனக்குள்ள வைக்கக்கூடாது என்று இப்படி பகுத்து ஆராய்ந்து உங்களை எந்த அளவிற்கு திட்டமிட்டு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அன்பு ஜனமே. நியாய தீர்ப்பை குறித்த சிந்தனை இன்றைக்கு அநேகருக்குள் இல்லை. கடைசி நேரத்துல மனம் திரும்பிக்கலாம், வயசான காலத்துல மனம் திரும்பிக்கலாம், இப்போ இந்த நாட்களை நம்ம அனுபவிக்கலாம். இப்படி ஒரு சிந்தனை அநேக பேருக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு பரலோகமும் நரகமும் இங்கேதான் இருக்கிறது என்று தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்துல எல்லாமே இருக்கிறனால எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மதியினம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க, நரகத்தை, அக்கினி கந்தக கடலை நமக்காக தேவன் உருவாக்கவில்லை. அதனை கீழ்ப்படியாத போன அந்த சாத்தானுடைய கூட்டத்தாருக்காக அவர் படைக்கப்பட்ட ஒன்றல்லவா? ஆனால் அப்பேற்பட்ட கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக பாவ பிணிகளிலே நாமும் சிக்குண்டு மரித்து போனால் அவ்விடத்திற்கு தான் நம்முடைய ஆத்மாவும் கடந்து போகும் என்பது தேவன் நமக்கு வைத்த நியமங்களிலே ஒன்று. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, அக்கினி கந்தக கடலிலே பங்கடையாமல் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே போக வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நியாய தீர்ப்பை குறித்த ஒரு சிந்தனை, ஒரு பயம் இருக்க வேண்டும். உலக பிரகாரமா ஒரு நீதிமன்றத்துல போய் நிற்கணும்னாலே எவ்வளவு பயப்படுறோம் நம்ம. ஆனா உலகத்தையே படைத்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நாள் நம்ம நிற்க போகின்றோம். அதை குறித்த பயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? எளிமையா தப்பை செஞ்சுட்டு, பாவத்தை செஞ்சுட்டு, கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இன்றைக்கு எந்த ஒரு மனசாட்சியில சூடில்லாத ஒரு ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்திருக்கின்றார். நம்ம ஹிஸ்டரி எல்லாமே டெலீட் பண்ணிட்டோம், பார்த்தது எல்லாமே அழித்து விட்டோம். ஆனா ஆண்டவர் எதையுமே அழிக்கவில்லை. அவர் வைத்திருக்கின்றார் ஞாபக புஸ்தகத்திலே.
உங்க வாழ்க்கை நீங்கள் பிழையை உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஒப்புரவாகவில்லை என்றால் நம்ம வாழ்க்கை நியாய தீர்ப்பு நாள்ல என்னவாகும்? இந்த பூமியிலே மனுஷனா பிறந்தா பாவம் செய்கிறாங்க, இயல்பான ஒன்று. ஆனா பாவத்திலேயே மரித்து போக வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிப்பின் வழியை அறிந்து நீதியின் பாதைகளிலே நடந்து தேவனுடைய நீதி ராஜ்யத்திற்குள்ளே கடந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் நரகத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, ஆக்கினை தீர்ப்பை குறித்து தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார் வேதத்திலே. இதை படித்தாவது ஜனங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி நீதி உள்ள ராஜ்யத்திற்குள்ளே பங்கடைவதற்கு அவர்கள் மாறட்டுமே, அவங்க வாழ்க்கை எவ்வாறு நிலைப்படட்டுமே என்றுதான் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுகிறது அவசியமான ஒன்றாக இருந்தாலும் அதை பார்க்கிலும் மேலான ஒன்று தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போவதை குறிப்பதற்கான சிந்தை, நியாய தீர்ப்பை குறித்ததான சிந்தை. நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதனை மறக்க கூடாது. மறவாமல் அவருடைய பாதைகளிலே நடப்போம். அவர் ராஜ்யத்திற்குள் போகும்படி நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும் என்று வேதத்திலே அறிந்திருக்கின்றோம். அப்பா, இந்த பூமி நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். இந்த பூமி நிலையானது அல்லவென்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகையினால் ஒன்றுமே இந்த பூமியில நாங்கள் வரும்பொழுது கொண்டு வராதது போல பூமியை விட்டு போகின்ற பொழுதும் எதுவுமே நாங்கள் எடுத்து விட்டு போக போறது இல்லை. ஆனால் இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்பா, நாங்கள் என்ன செய்தோம், எங்கே போனோம், எதை பேசினோம், எதை வாங்கினோம், எதை கொடுத்தோம் என்று எல்லாவற்றை குறித்ததான கணக்கு உங்க கரத்துல இருக்கிறதப்பா. ஆகையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நியாய தீர்ப்பை குறித்த சிந்தையோடு எங்க வாழ்க்கையிலே பாவம் அணுகாமல், ஆண்டவரே பாவத்தை குறித்ததான ஒரு பயம், ஆண்டவரே தேவன் நியாய தீர்ப்பை குறித்ததான ஒரு பயம், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை, பரிசுத்தத்தை குறித்த ஒரு நாட்டம், வேதத்தை குறித்ததான ஒரு தாகம், ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகின்ற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி கர்த்தர் கிருபை தாரும். வழி விலகி போகாமலும் இடரலடைந்து போகாமலும் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரை எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும்படி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பலன் தாரும். நீரே எங்களை வழி நடத்தும். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.